வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் எல்கேபி ஃபினான்ஸ் ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்ஸ் இஷ்யூ டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ் 27,93,027 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ டோட்டல் அமௌண்ட் 126 crores. இவங்க ஒரு ஷேருக்கு 450ன்னு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. இந்த ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 607 rupees இருக்குது. இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அப்ளை பண்ணும்போது 450 rupees ஒரே டைம்லேயே பே பண்ணிடணும். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 6:27 கொடுத்துருக்காங்க. ஸோ 27 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கு 6 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிரெடிட் ஆகும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் September 11. ஸோ லாஸ்ட் டேட் டு பை September 10 இருக்குது. ஸோ September 10 யார்கிட்டலாம் 27 ஃபுல்லி பெய்டு ஷேர் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் 6 ரைட் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் டேட் September 18, க்ளோசிங் டேட் September 25. ஸோ விருப்பம் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் 18லேருந்து 25 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இன்னும் ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட டேட் இவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை இந்த ரைட்ஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு நினச்சாங்கன்னா இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு அவங்க விற்று அந்த காசை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இதை அவங்க செஞ்சிடணும். ஒருவேளை அந்த டேட்டுக்கு அப்புறம் அவங்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டையும் விற்கலை, அதே சமயத்தில் அவங்க ரைட்ஸ்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு அந்த என்டைட்டில்மெண்ட்டுக்கான ப்ரைஸ் கிடைக்காம போயிடும். நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணும். எத்தனை ஷேருக்கு இந்த ரைட்ஸில் அவங்க அப்ளை பண்ண விரும்புகிறாங்களோ அத்தனை ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கணும். ஸோ ப்ளஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் 450 rupees சேர்த்து அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்துடலாம். ரெண்டு விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி கிளைண்ட் ஐடி இது ரெண்டையும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி எவ்வளோ எலிஜிபிளோ அதை காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரெவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.